ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வேண்டாம் சக்தி. இதுக்கப்புறமும் நீ சொல்றது செய்யறது எல்லாத்தையும் நம்புறதுக்கு இந்த வீட்டுல யாரும் முட்டாள் கிடையாது. அப்புறம் உன் வாழ்க்கையில இன்னொரு தடவை நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. சிவா சார், நான் சொல்றத. அம்மா தாயே, என் வாழ்க்கையில இனிமே குறுக்க வராத. இங்க பாருடி, இன்னைக்கு வேணும்னா நீ போலீஸ கூட்டிட்டு வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துனோமோ அதே மாதிரி உன் தங்கச்சி காயத்ரியையும் துரத்துவோம். என்னைக்கு இருந்தாலும் உன் அழிவு ஏன் கையில தாண்டி. சிவா இப்போ உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னோட டைம். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. போன தடவை சிவா ஏதோ உன் மேல சிம்பத்தியா இருந்ததால அந்த கல்யாணத்தை நீ எப்படியும் நிப்பாட்டிட்ட. ஆனா இந்த தடவை அப்படி ஒரு ரீசன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ கெட் அவுட். அப்புறம் உன் வாழ்க்கையில இன்னொரு தடவை நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. என் வாழ்க்கையில இனிமே குறுக்க வராத. சிவா இப்போ உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னோட டைம். ருத்ராமாக்கும் சிவா சாருக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன்னு தெரியல. கடவுளே, கண்மூடித்தனமா நான் லக்ஷ்மி அம்மா மேலையும் காயத்ரி மேலையும் பாசம் வச்சிருக்கேன். சிவா சார் மேல உயிரியே வச்சிருக்கேன். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட மனச நோகடிக்கிறாங்க. எல்லாருக்குமே உண்மையா இருந்தது ஒரு குத்தமா. நானும் ஒரு மனுஷி தானே. எல்லாரையும் போல எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறத ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க?